تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. ما بعد، وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال رسول الله صلى الله عليه وسلم: المسجد بيت كل تقي. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. சிறப்பான இந்த விழாவின் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற உஸ்தாதுமார்கள் மற்றும் உலமா பெருமக்களே, அனைத்து மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம் மிகு நிர்வாக பெருமக்களே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளால் ஒரு சிறப்பான நிகழ்விலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது இறைவனுடைய அச்சம், தக்வா இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் அல்லாஹுடைய சின்னங்கள் என்று இருக்கின்றனவா? எதை அல்லாஹுடைய சின்னம் என்று சொல்லுவோம்? அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற, அல்லாஹுடைய வணக்கத்தை நினைவுபடுத்துகின்ற ஒவ்வொன்றையும் அல்லாஹுடைய சின்னங்கள் என்று குறிப்பிடுவோம். கால நேரங்களில், நாட்களில் அல்லாஹுடைய சின்னங்கள் இருக்கிறது. ரமலானுடைய மாதம் மற்ற மாதங்களை விட இறைவனை அதிகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஜும்ஆ நாள் மற்ற நாட்களை விட அதிகம் நமக்கு இறைவனை ஞாபகப்படுத்துகிறது. கால நேரங்களில் அல்லாஹுடைய சின்னம் இருப்பது போல மனிதர்களிலும் அல்லாஹுடைய சின்னங்கள், நபிமார்கள், வலிமார்கள், உலமாக்கள், நல்லவர்கள், யாரை பார்த்தால் அல்லாஹுவோ அல்லாஹுடைய வணக்கமோ நமக்கு ஞாபகம் வருமோ அல்லது ஞாபகப்படுத்தப்படுமோ, அத்தகைய மனிதர்களும் கூட அல்லாஹுடைய சின்னங்கள். பிராணிகளிலும் கூட அல்லாஹுடைய சின்னங்கள் இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்திலே நாம் நிறைவேற்றுகின்ற குர்பானி பிராணி, ஹஜ்ஜின் போது தன்னுடன் அழைத்து செல்கின்ற அல்லது ஹஜ்ஜிக்கு சென்று அங்கே நாம் கொடுக்கின்ற ஹதி என்கிற பலிப்பிராணிகள், இவைகளை குறித்தும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில அல்லாஹுடைய சின்னங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வரிசையில இடங்களிலும் அல்லாஹுடைய சின்னங்கள் இருக்கிறது. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹுடைய சின்னங்களில் கட்டுப்பட்டதாகும். கஅபத்துல்லாஹ் அல்லாஹுடைய சின்னங்களிலே மாபெரும் சின்னம் என்று சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள். உலகெங்கிலும் இருக்கின்ற மஸ்ஜிதுகளும் அல்லாஹுடைய சின்னங்களாகும். ஒரு இடத்தில் பயணமாகி கொண்டிருக்கிறோம், கண்ணெதிரே ஒரு மஸ்ஜித் தெரிகிறது, தென்படுகிறது என்றால் மஸ்ஜிதை பார்த்தவுடன் நமக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வரும், வர வேண்டும். மஸ்ஜிதுகளிலே அதிகமாக அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறான், அல்லாஹுடைய வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்ற முறையில் பள்ளி வாயில்கள் என்பது அல்லாஹுடைய சின்னங்களாக இருக்கிறது. அந்த அடிப்படையில அல்லாஹுடைய சின்னமாகிய பள்ளி வாயிலை கண்ணியப்படுத்தும் விதமாக, அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லாத வகையில, எல்லா சௌகரியங்களும் நிறைந்ததாக, பார்ப்பதற்கு மிக கண்ணியமும் மிக அழகும் நமக்கு தென்படும் விதத்திலே மிக தூய்மையான எண்ணத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பள்ளி வாயிலை விரிவாக்கம் செய்து இன்று மக்களுடைய பயன்பாட்டுக்காக
வணக்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த நிர்வாகத்தை கண்டிப்பாக நாம் பாராட்டியே தீர வேண்டும். இவர்கள் உண்மையிலேயே வாழ்த்துக்குரியவர்கள். ஒரு வருடத்திற்கு முன்னால் பள்ளி வாயிலை விரிவாக்கம் செய்ய போகிறோம் என்று சொல்லி இதனுடைய கிப்லா டைரக்ஷனை சரிபார்ப்பதற்காக வேண்டி அழைத்திருந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இந்த மஹல்லாவில ரமலான் காலத்திலும் குறிப்பாக ஜும்ஆ நேரங்களிலும் கீழ்த்தளம் நிரம்பி மேல் தளமும் நிரம்பி விடுகிறது. தொழுகையாளிகளுக்கு இடம் பற்றாக்குறை ஏற்படுகிற காரணத்தினால் அவசியமாக மிக கட்டாயமாக இந்த பள்ளிவாயிலை விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், இந்த மஹல்லா வணக்க வழிபாடுகளால் தொழுகையாளிகளால் செழுமை பெற்று விரிவடைந்து வருகிறது. அல்லாஹு தஆலா அதனை கபூல் செய்வானாக. பள்ளி வாயில்கள் என்பது அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், ஒவ்வொரு பக்தியாளருடைய வீடாக பள்ளிவாயில் திகழ்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் இஸ்லாமு நவீஃபுன் ஃபதனவ்வஃபு, இஸ்லாம் என்பது தூய்மையான மார்க்கம். எனவே அதை பின்பற்றுகிற நீங்களும் தூய்மையை பேணுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு காரணம் சொல்வார்கள். ஃபஇன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நவீஃப், உள்ளத்தால் தூய்மையானவர் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும். சோனம் என்பது மகா தூய்மையான இடம். அந்த தூய்மையான இடத்திற்கு தூய்மையானவர்களை மட்டுமே அல்லாஹ் அனுமதிக்கிறான். அப்படிப்பட்ட தூய்மையானவர்கள் உருவாகிற இடமாக, தூய்மையானவர்களை உருவாக்குகிற இடமாக இந்த மஸ்ஜிதுகள் திகழ்கிறது. அந்த அடிப்படையில அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வானாக, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை கபூல் செய்வானாக. இதற்காக அரும்பாடுபட்ட இமாம் அவர்கள், அவர்களுக்கு தோள் கொடுத்த நண்பர்கள், இந்த மஹல்லா வாசிகள், நிர்வாக பெருமக்கள் அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி பொருளாலும் உடலாலும் நல்ல ஆலோசனைகளாலும் ஒத்துழைப்பாக இருந்த அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலி வழங்குவானாக என்று வாழ்த்தி துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.